ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்னா என்ன, வீட்டிலேருந்தே ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற ஜாப் தான். பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் பப்ளிஷிங் பண்ணுறது தான். ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். பர் டேக்கு 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். பர் டேக்கு 300லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியுது. உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணுற ஐடியாஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்னாலும் கேளுங்க. நிறைய இந்த ஃபீல்டில் நிறைய லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்பினாச் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கட்டு ஸ்பினாச் எடுத்துக்கிட்டேன். அதுவே ஒரு குக்கரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 2 to 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் ஆயில் குக்கரில் வந்து ஆனியனு, டொமேட்டோ, சில்லி தேவையான அளவு நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு அதில் கூட அந்த ஸ்பினாச்சை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ப்ளஸ் பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு ரெண்டுலேயுமே கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எது ஓகேவோ அதை போட்டுக்கோங்க. அதையும் அதில் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த கீரை இருக்குல்ல, அந்த ஸ்பைனாச் அது மிதந்து கரெக்டாக மட்டமாக இருக்கிற அளவுக்கு நல்லா அடியில் இருந்தாலே போதும். ஒரு கட்டு ஸ்பைனாச்சுக்கு ஒரு 400 ml வாட்டர் ஓகே தான். எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோம்பு, சின்ன சீரகம், சோம்பு, பூண்டு, கொஞ்சம் கோகோனட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட் பண்ணிக்குவோம். நல்லா க்ரீன் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பைனாச் வெந்தது இருக்குல்ல, ஒரு 3 விசில் எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதை வந்து தாளிப்பு கொடுக்கணும். ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆனியனு, டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ஸ்பைனாச் வேக வச்சது அது கூட நம்ம க்ரைண்ட் பண்ண அந்த இது இருக்குல்ல, கோகோனட்டு அந்த இதெல்லாம் சோம்பு, சீரகம், பூண்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கீரை அதை கொஞ்சம் லைட்டாக நல்லா மசிஞ்சிருக்கும். அது கூட இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் குக்கரில் வைக்க முடியாது, இதில் பேனில் வச்சாலே போதும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணால் வந்து கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா அதில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல கோகோனட்லாம், அது கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக, இல்லைன்னா சீக்கிரமே வேஸ்ட் ஆகிடும். கொதிக்காமல் இருந்தால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டா போதும். நெய் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.